ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜனவரி 12, 2026 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். மனிதன் இறுதியான மாறாத ஆதாரத்தை கண்டறிந்து கொள்ளும்போது மட்டுமே அவன் நிரந்தரமான சாந்தியை பெற முடியும். அதுவரை மாறிக்கொண்டே இருக்கும் உலகில் சுகத்திற்கும் துக்கத்திற்கும் இடையில் அவனும் கூட ஊசலாடி கொண்டுதான் இருக்க வேண்டும். விவேகானந்தர் மற்றும் நாக மகாஷயரைப் போல படைப்பின் பின்னால் உள்ள படைத்தவனை, பொம்மைகளுக்கு பின் இருந்து இயக்கும் பொம்மலாட்டக்காரனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையால் மக்கள் உந்தப்பட வேண்டும். நாகமகாசயர் தாசோகம், நான் தாசன் என்ற மனப்பாங்கிலிருந்து ஆரம்பித்து தன் தனித்துவத்தை சுருக்கி தன்னை மிகச் சிறியவராக ஆக்கி கொண்டதால் மாயையின் தலைகளிலிருந்து விடுபட்டு வெளியேறி அவரால் பிரபஞ்ச நித்திய சத்தியத்தை அடைய முடிந்தது. மறுபுறம் விவேகானந்தரோ சோகம், நான் இறைவனே என்ற மனோபாவத்திலிருந்து தொடங்கினார். தன்னை பிரம்மாண்டமானவராகவும் மகத்தானவராகவும் ஆக்கிக்கொண்டு தலைகளை உடைத்தெறிந்து அதி உன்னதமான பேர் உண்மையோடு இரண்டர கலந்து விட்டார். உங்களுடைய உண்மை நிலையை பிரபஞ்சத்தின் பின் இருக்கும் மெய்யுணர்வுடன் அடையாளம் காணும் அத்தகைய ஞானத்தை நீங்கள் பெறும்போது மாயை உங்களை பாதிக்க முடியாது. தெய்வீக அருளுரை, அக்டோபர் 4, 1965. உங்கள் இதயத்தில் திடமான இறை நம்பிக்கை வைத்து உங்கள் வாழ்க்கையை பிரேமையால் நிரப்புங்கள். இதைவிட சிறந்த பாதை வேறு எதுவும் இல்லை என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.